வணக்கம். மௌனமே கடவுள்னு சொல்லிட்டு நிறைய பேசுறது எனக்கே சில சமயம் சங்கோஜமாக இருக்கும். ஆனால் நான் எதையும் திட்டமிட்டு பேசுவதில்லை. தொடக்கத்தில் இந்த சேனலை உருவாக்கி காணொளிகளை உருவாக்க தொடங்கிய புதிதில் ஒரு பதற்றம் இருந்தது. பேசணுன்ட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ அழுத்தம், ஒரு உந்துதல் இருக்கும். அப்போது என்னன்னா, ஒரு காணொளியை உருவாக்குவோம், பேசுவோம். பேசி முடித்ததுக்கப்புறம் அது எப்படி வந்தது என்னன்னு ஒரு புரிதல் இருக்காது. வெயிட் பண்ணி பார்ப்பேன். பெருசாக நிறைய பேர் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இன்னொரு காணொளி உருவாக்குறேன். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு காணொளிக்கு நிறைய பேர் வருவாங்க. கமெண்ட்டுகள் கிடைக்கும், கவனம் கிடைக்கும். அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொஞ்சம் வெளிப்படுத்த கற்றுக்கிட்டேன். தொடக்கத்தில் என்னை கேட்ட பலரும் என்னுடைய குரலில் ஒரு ஆழமான ஏக்கம், அழுகை இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. அது சரிதான் இப்போ உணர்கிறேன். ஏன்னா 40-45 வருஷமாக பேசாத விஷயங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே பொறிஞ்சு கிடந்தது. அப்போது எளிமையாக பேச முடியுமா? அதாவது வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தவிர அதை கடந்து அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த உணர்ச்சிகளும் வெளியில் தட்டுப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அதை மற்றவர்களால் உணர்ந்திருக்க முடியும். அதுதான் மொழியோட அழகுன்னு நான் சொல்லுவேன். மொழி என்பது தகவல்களை மட்டும் பரிமாறிக்கொள்வது கிடையாது, உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்வது. அதுக்காக கோபப்பட்டு திட்டுறது மட்டும், அதற்கு மட்டும் மொழியை பயன்படுத்தக்கூடாது. அன்பையும் பரிமாறிக்கொள்ள முடியும் மொழியின் மூலமாக. ஆறுதலையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த காணொளிகள் மூலமாக அதைத்தான் நான் வெவ்வேறு விதங்களில் முயன்று கொண்டிருக்கிறேன். உண்மையில் பேசாமல் இருந்தால் இன்னுமே ஆறுதலாக இருக்கும். ஏன்னா சில சமயம் பேசினா நல்லா இருக்கும், சில சமயம் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும். தெரியல, நீங்கள் எதாவது உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது மௌனமாக இருந்திருக்கீங்களா? தொலைபேசியில் யாரிடமாவது மௌனத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்புறம் எதுக்கு பேசணும் இல்லையா? நம்ம ஏதாவது விஷயம் இருந்தால் பேசுறதுக்கு தான் ஃபோனில் கூப்பிடுவோம். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நம்ம தான் யோசிக்கணும். இப்போ மொழி என்பது பேசுவதற்கு மட்டும்தானா? மனிதர்கள் என்பது உறவுகளுக்கு மட்டும்தானா? ஏதாவது பயன் இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் நமக்கு தேவையா? ஒருத்தர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னா அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லையா? யோசிக்கணும். உண்மையில் பேச்சு என்பது பார்த்திங்கன்னா, நம் இருப்பை இன்னொருவிடம் பகிர்ந்து கொள்வதற்கான விளைவு, ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளும்போது, பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையில் நாம் நம்மை இன்னொருவிடம் பகிர்ந்து கொள்கிறோம்னு பொருள். ஏன்னா நம்ம பேசுகிறேன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அதே சமயம் அந்த பேச்சு உண்மையாகவும் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். சும்மா பேசணுமேங்கிறதுக்காக சம்மந்தமில்லாத பேசுகிறதும், இன்னொருவருக்கு ஆர்வம் ஊட்டணும், சுவாரஸ்யத்தை தரணுங்கிறதுக்காக பேசுகிறதும் உண்மையான பேச்சு கிடையாது. அதெல்லாம் சுவாரஸ்யத்தை தரலாம், ஜாலியாக கேட்டு சிரிச்சிட்டு போகலாம். அப்படி பேசுபவர்களை நம்ம யாரும் மதிக்க மாட்டோம். அதாவது அவளுக்கு புகழ் இருக்கலாம், அவர் நகைச்சுவை நடிகரை போல் நல்லா டைமிங்காக பேச அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால் அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சு அவரை கவனிச்சுக்குவோமா? அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருக்குது இந்த உலகில், இந்த பிரபஞ்சத்தில். அந்த இடத்துல தான் அவரை வைப்போம். அதற்கு மேலே நம்ம யாரையும் பெருசாக மதிக்க மாட்டோம். அதனால தான் நான் மௌனத்தை முன்னிறுத்துகிறேன். ஏன்னா மௌனத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம எவ்வளோ பேசினாலும் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பேசி வெளிப்படுத்த முடியாது. எவ்வளோ பேசினாலும் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இன்னொருவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, இன்னொருவர் புரிந்து கொள்ளணுங்கிற தேவையும் கிடையாது. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தும் போதும் தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம். நம்மை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது இன்னொருவர் அவருடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார். ஆனால் ஒரு சிலருக்கு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தி கொள்வதில் ஆர்வம் இருக்கலாம். அதன் மூலமாக நாம் இருவரும் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறோம்.
இப்போ இந்த காணொளி வசதியாக இருக்குது அதற்கு இல்லையா? இப்போ நான் பேசும்போது நீங்களும் உட்காந்து 10 நிமிஷம் பேசுவானா 1 மணி நேரம் பேசுவானான்னு தெரியாமல் பேன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இப்போ நான் காணொளியை வெளியிட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நேரம், என்ன தலைப்பு, எப்படி பேசுகிறேன், இதெல்லாம் பொறுத்து நீங்கள் முடிவு செய்யலாம் பார்க்கலாமா வேண்டாமான்னு. உங்களுக்கு தோதான நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம், இல்லை வேகமாக ஓட்டி ஓட்டி பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொன்றுமே நம்முடைய தேவை வசதிக்கேற்ப இன்றைக்கு வாழ்க்கை வாழ முடியும். அப்போது பேசுகிறதா பேச வேண்டாமான்னு நாம் தீர்மானிக்கலாம். இன்னொருவர் பேசுவதை கேட்பதா வேண்டாமான்னு நாம் தீர்மானிக்கலாம். இதெல்லாம் பேச்சில் தான் இல்லையா? பேசுவதுங்கிறது ஒருவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எண்ணம், சொல், செயல். எண்ணம் என்பது பெரும்பாலும் நமக்கு நிகழ்வது. அது உண்மையை சொல்லப்போனால் எண்ணம் கூட நம்முடைய ஒரு பிரஜை இல்லாமல், முனைப்பு இல்லாமல் நிகழாது. மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், மனசுக்குள்ளே என்னெல்லாமோ ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றையுமே நம்ம வார்த்தைகளாக்குவது இல்லையா? திடீர்னு சலிப்பாக இருக்குது, காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுது. அது வரைக்கும் ஒரு குழப்பமாக தெளிவாக இல்லைன்னா காஃபி அப்படின்னு ஏதோ ஒன்று தோணுன்னே மனசில் ஒரு பல்ப் எரியும். ஆமாம், ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடனே காஃபி போடுறோம், இல்லை சட்டை போட்டு வெளில போகிறோம், டீ கடைக்கு போகிறோம் இல்லையா? இப்போ அந்த தெளிவில்லாமல் இருந்தது ஒரு எண்ணமாக மாறுது. எண்ணம் அப்படியே சொல்லாக மாறும்போது தான் அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். அப்புறம் அந்த சொல் செயலாக மாறும். சொல்லுன்னா அதை வெளியில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நாம் தான் முடிவு பண்ணுறோம் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது. ஸோ ஒரு தெளிவில்லாத நிலையிலிருந்து எண்ணம் எப்படி உருவாகுதுங்கிற கவனித்தாலே போதும், நம்முடைய மனதை நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும். அதற்குத்தான் தியானம், தவம் போன்றவை எல்லாம். ஏன்னா பெரும்பாலும் நாம் மனம் இயங்க தொடங்கி அது எதையாவது செஞ்சதுக்கப்புறம் இல்லை எதையாவது சொன்னதுக்கப்புறம் தான் நாம் அதை கவனிப்போம். ஐயோ இது சொல்லிட்டோமா, ஐயோ செஞ்சுட்டோமா அப்படின்ட்டு. இப்போ மனம் இயங்க தொடங்கும் போதே அதை கவனிக்கணும். மனம் என்பதே அதுதான், அது இயங்கி கொண்டே இருப்பது தான். அதனால தான் மனதை கடந்த விஷயங்கள் இருக்குது. சித்தம் என்பது அப்படிப்பட்ட ஒன்று, அது இன்னும் பெரியது. ஏன்னா மனம் என்பது ஒரு சின்ன பகுதி தான். அதை தவிர நம்முடைய நினைவுகள், உணர்ச்சிகள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வெறுப்புகள், இது எல்லாமே இருக்குது. அதில் எந்த பகுதி வார்த்தை மூலமாக செயல்படுதோ இயங்குதோ அதை மனம்னு சொல்லலாம். இப்போ மனம்னா என்னன்னு சொல்வதற்கான ஒரு அருமையான கவிதை இது. மனம், அதை என்னவென்று சொல்வது? தென்றல் காற்று இந்தியமை ஓவியத்தில். மனம், அதை என்னவென்று சொல்வது? தென்றல் காற்று இந்தியமை ஓவியத்தில். ரொம்ப அழகான ஒரு கவிதை. கொஞ்சம் கவனியுங்க. எல்லா கவிதைகளுமே ஒரு விதமான ஒரே சொல்ல தான் சொல்லணும். ஏன்னா கவிதை கேட்டு முடித்தோடனே நம்ம மனதில் ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதியை, மௌனத்தை சுட்டி காட்டுவது தான் உண்மையில் கவிதையாக இருக்கும். ஒரு அப்படியே ஸ்தம்பிச்சு போவோம். ஒரு அழகுனாலேயோ அது சுட்டி காட்டும் முரண்னாலேயோ ஏதோ ஒன்று, ஒரு முள்ளு குத்தினோடனே ஒரு வலி ஏற்படும் இல்லையா, ஒரு அமைதி உருவாகணும் இல்லையா, அதை போல் ஒரு மூஞ்சில் திடீர்னு சில்லுன்னு தண்ணி பட்டுச்சுன்னா இப்படி ஒரு திகைத்து போவோம் இல்லையா, அதை போன்றதான் கவிதை. அப்படிப்பட்ட அழகான கவிதை. ஸோ மனம் என்பது இயங்கிக் கொண்டே இருப்பது தான். இயங்கிக்கொண்டே இருக்கும் ஒன்றை எப்படி ஒரு ஓவியத்தில் வெளிப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மனதை பற்றின புரிதல் கிடச்சிருச்சுன்னு பொருள். அந்த கவியை நேரடியாக புரிந்து கொள்ள முடியலன்னா இந்த படத்தை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இந்த படத்தில் எவ்வளோ நுட்பமான விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுதான் அந்த சீன ஓவியத்தின் இருக்கும் அழகு. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா மேலை நாட்டு ஓவியங்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் முக்கியத்துவம் பெறும். ஒரு மனிதருடைய உருவம், முகம், பாவனை, அவருடைய உடை, அவருடைய அந்தஸ்து, ஒரு இடம், ஒரு கட்டிடம், ஒரு கடவுள் உருவம், கடவுளின் கருணை, இயேசுவின் அன்பு, அவருடைய கள்ளமின்மை,
இப்படி ஏதாவது ஒன்று பிரதானமாக வெளிப்படும். அது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதனாலேயே அந்த ஓவியத்தை நாம் விரும்புவோம். அது இல்லாமல் எதையும் முன்னிறுத்தாமல் செய்வது மேற்கத்திய மரபின் வழிமுறை கிடையாது. அவங்க எல்லாமே தன்முனைப்பை கொண்டு செய்கிறவங்க. அதனால் தன்முனைப்புங்கும்போது என்ன, நம்முடைய பிரக்மையை ஒரு இடத்துல தொகுத்து கொள்வது இல்லையா? அதை போல தான். அப்போ அந்த தன்முனைப்பு எதையாவது வெளியில் அடையாளம் காணாமல், என்னோட அதாவது அடையாளப்படுத்தி கொள்ளாமல் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருக்காது. அப்போது அதற்கும் கீழே நாட்டு ஓவியத்திற்கும், குறிப்பாக சீன ஓவியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அதுவும் சீன ஓவியமும் எதையாவது ஒன்று பிரதானமாக முன்னிலைப்படுத்தும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற மற்றவற்றிற்கு நடுவில் அதை முன்னிலைப்படுத்தும். அதை மட்டும் பிரதானமாக காமிக்காது. ஹீரோ நடந்து வந்தால் ஒரு காலில் இருந்து நெருப்பு பறக்கிறது மட்டும் காமிக்காது. பின்னாடி ஒருவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறதையும் காமிக்கும். ஒரு நாய்க்குட்டி வேடிக்கை பார்க்குறதையும் காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம அப்படியே வாயை பொளந்து ஹீரோ மட்டும் பார்த்துட்ருப்போம். அதனால் நம்மளுக்கு இந்த மேலை நாட்டு அணுகுமுறையை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம மறைமுகமாக மேலை நாட்டு வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை தான் காப்பி அடிச்சிட்ருக்கோம். ஏன்னா நம்முடைய மரபில் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது கிடையாது. அது தேவையில்லைன்னு நினைக்கிது. ஏன்னா தனி மனிதன் என்பவன் கூட்டத்தில் ஒருவன் தான். தான் தனியானவன், தனித்துவம் மிக்கவன் அப்படின்னா அவன் தன்னோட முயற்சியில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு சமூகமெல்லாம் எதுவும் எந்த விதத்துலையும் உதவாது. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம வேறு விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ இந்த ஓவியத்தை பார்த்து கூட நிறைய புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 2 பேரும் பேசுகிறது தான் இந்த ஓவியத்தோட முக்கியமான அம்சம். எதற்கு இந்த பின்னாடி இந்த மலைகள், அந்த அருவி, ஆறு, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு ஓவியத்தில் எதெல்லாம் சுட்டி காட்டணுமோ எல்லாமே சுட்டி காட்டப்படுது. வார்த்தைகளில் அப்படி கிடையாது. நான் என்ன சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேனோ அதை தான் வெளிப்படுத்துகிறேன். அதை தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்போது நான் சுட்டி காட்டாதது எல்லாம், நான் இப்போது வெளிப்படுத்தாதது எல்லாமே முக்கியமானது அல்லவா? மனம்ங்கிறது அதை தானே காமிக்குது. மனம் அசையும் போது அந்த அசைவை பார்க்குறோம். அப்போ அசையாததெல்லாம் மனம் மட்டும் இல்லாதது இல்லை தானே? அப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாதா? ஏன் நான் மனதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தர்றோம்? இதெல்லாம் யோசித்து புரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் நம் மனதை நாம் புரிந்து கொள்ள முடியும், நம்மை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் அதுவும் நம்மளுடைய முடிவு தான். நாம் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கேற்ப தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.